இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்னாட் சைக்கிள் தெரியும். இப்போ எல்லா சைக்கிள்லையும் வந்து என்ன அப்படின்னா எல்லா சைக்கிள்லையும் வந்து நமக்கு 4 ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ரெஷன் ப்ராசஸ் இருக்கும். கம்ப்ரெஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ஹீட் அடிஷன் ப்ராசஸ் இருக்கும். அப்புறம் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். இதான் வந்து நமக்கு வழியாக இது பண்ணுது. இப்போ கார்னாட் சைக்கிளில் வந்து கம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஐசென்ட்ராபிக் கம்ப்ரெஷன். இப்போ நம்ம சைக்கிள் வந்து எப்படி நல்லா இருக்கும்னா, எப்படி பிவி டயக்ராம் போட்டோம்னா இப்படி இருப்பான், இப்படி இருப்பான். ஸோ இவன் ஸ்டீப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ரெஷன் வந்து நமக்கு சைக்கிள் வந்து இவன் தான் வந்து ஹீட் அடிஷன் தான் வந்து இப்போ நம்ம வந்து ஆடி வரும். ஸோ மேலே வந்து ஹீட் ஆட் ஆகும். இது வந்து ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. இது ஐசென்ட்ராபிக் கம்ப்ரெஷன். ஸோ இது ஐசோதெர்மல் ஹீட் அடிஷன், இது ஸோ வந்து இங்கே கம்ப்ரெஷன் வந்து ஐசென்ட்ராபிக் கம்ப்ரெஷன், ஹீட் அடிஷன் வந்து எக்ஸ்பேன்ஷன் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து முடிஞ்சது. கார்னாட் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி முடிச்சிட்டாரு. கார்னாட் கண்டுபிடிச்ச ஒன்றும் அடுத்தது கார்னாட்டுக்கு அப்புறம் யார் வேலை செஞ்சாங்க அப்படின்னா ஸ்டெர்லிங். ஸ்டெர்லிங் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, கார்னாட் சைக்கிள் வந்து ஹீட் இன்ஜின்னா ஸ்டெர்லிங் வந்து ஸ்டீம் இன்ஜின். இவன் ஹீட் இன்ஜினுக்குன்னா பேர் போனோம்னா ஸ்டீம் இன்ஜினுக்கு பேர் போனான். ஸ்டெர்லிங் வந்து ஸ்டீம் இன்ஜின். அப்போ ஸ்டீம் இன்ஜினில் என்ன பண்ணாங்க மாறுறதுன்னா, இங்கே ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் கொண்டு வந்தாங்க, கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன், ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன், கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் அப்படி கொண்டு வந்தார் ஸ்டெர்லிங். அப்போ ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணான்னா ரெண்டுத்துலேயும் ஐசோதெர்மல் ப்ராசஸ் இருக்குது. ஆனால் அங்கே ஹீட் அடிஷன் சொல்லுவாங்க. ஏன்னா இதை வந்து இப்போ எக்ஸியில் இவன் ஹீட் அடிஷன்றதை வந்து இட் இஸ் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் கூட சொல்லுவாங்க. இவன் வந்து ஹீட் ரிஜெக்ஷனை கம்ப்ரெஷன் ப்ராசஸ் கூட சொல்லுவாங்க, ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் கூட சொல்லுவாங்க. சரியா? அது தப்பு கிடையாது. ஆனால் இங்கே வந்து அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இது ஒன்லி ஹீட் அடிஷன் தான். அடுத்தது எரிக்சன். எரிக்சன் வந்து என்ன பண்ணாருன்னா கேஸ் டர்பைனுக்கு வந்து தயாரிச்சார் ஐடியல் சைக்கிள். இது மூணுமே ஐடியல் சைக்கிள். மூணுமே வந்து ஐடியல் சைக்கிள். அப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இவர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ட்ரை பண்ணார். ஸோ எரிக்சன் வந்து இப்படி ட்ரை பண்ணார். சரியா? அது கேஸ் டர்பைன். மூணுமே ஐடியல் சைக்கிள். ஃபர்ஸ்ட் ஸ்டீம் இன்ஜின்னா ஸ்டெர்லிங் சைக்கிள், ஐடியல் சைக்கிள் ஹீட் இன்ஜின்னா கார்னாட் சைக்கிள், ஐடியல் சைக்கிள் கேஸ் டர்பைனா எரிக்சன் சைக்கிள் தெரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் தான் ரியல் ஆக்சுவல் சைக்கிள். இதெல்லாம் வந்து ஐடியல் சைக்கிள். அப்புறம் ஆக்சுவல் சைக்கிள் வராங்க. ஆக்சுவல் சைக்கிள் வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோ சைக்கிள் தான் வரும். ஆட்டோ சைக்கிள் வரும்போது இது எஸ்ஐ இன்ஜினுக்கு ஆர் பெட்ரோல் இன்ஜினுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவல் சைக்கிளா கம்ப்ரெஷன் இதே தான். ஆனால் ஹீட் அடிஷன் வந்து வால்யூம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஆட்டோ சைக்கிள்னா ஓபி. ஆக்சுவல் சைக்கிளில் ரெண்டு ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ் இருக்கும். ஒன்லி ஹீட் அடிஷன் ஹீட் ரிஜெக்ஷன் சந்தேகம் வரும். ஓபினா ஓபியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓபியா ஞாபகம் வைக்கும்போது ஆட்டோ சைக்கிள் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன் அண்டு கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் அப்படின்னு பண்ணலாம். அடுத்த டீசல். டீசல் வந்து ஒரு பெரிய மாறுதல்லாம் ஒன்றும் கிடையாது. சிஏ இன்ஜினுக்கு ஹீட் அடிஷன் ப்ராசஸ் மட்டும் மாற்றினார். இதை மட்டும்தான் மாற்றிருப்பாங்க. ஸோ மற்ற எல்லாமே ஒன்று. அடுத்தது டியூவல். டியூவல் வந்து ரெண்டுத்தோட பர்பஸும் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹை ஸ்பீட் இன்ஜினுக்கு நம்ம இது பண்ணுவோம். இதே தான். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வரும்னா எப்படி வரும். ஸோ இட் இஸ் இந்த மாதிரி இருக்கனால இது கீழே கான்ஸ்டன்ட் வால்யூம் வந்து ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வந்து ரெண்டாவது வரும். ஸோ இது கான்ஸ்டன்ட் வால்யூம், இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் டிவி டயக்ராமில். மற்றபடி இந்த இடம்லாம் வந்து அப்படியே தான் வரும். இவங்க 3 பேரும் இன்ஜினுக்கு முடிச்சிடுறாங்க. அடுத்த இன்ஜின் முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவல் சைக்கிள்லேயே வந்து பார்த்தோன்னா கேஸ் டர்பைனுக்கு வந்து யார் வர்றாருன்னா பிரைட்டான் வர்றார். பிரைட்டான் என்ன பண்ணாருன்னா கேஸ் டர்பைனுக்கு ஆக்சுவல் சைக்கிள் ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ் கண்டிப்பாக வந்து அதே இருக்கும். இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன், இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் ரிஜெக்ஷன். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சைக்கிள் அப்படி சொல்லுவாங்க. இது கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சைக்கிள்னு சொல்லுவாங்க. அடுத்தது அட்கின்சன் சைக்கிள். அட்கின்சன் சைக்கிள் வந்து
இதுவும் கேஸ் டர்பைன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது என்ட்ரோபி அதே தான். ஆனால் இங்கே வந்து ப்ரெஷருக்கு பதிலாக வால்யூம் மாற்றுவார் அட்கின்சன். ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கேஸ் டர்பைன் சைக்கிள் சொல்லுவாங்க. இது கான்ஸ்டன்ட் வால்யூம் கேஸ் டர்பைன், கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன் கேஸ் டர்பைன் சைக்கிள் சொல்லுவாங்க. இது கான்ஸ்டன்ட் வால்யூம் இன்ஜின் சைக்கிள் சொல்லுவாங்க. இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இன்ஜின் சைக்கிள் சொல்லுவாங்க, ஹீட் இன்ஜின் சைக்கிள் சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் இன்ஜின், கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் இன்ஜின் சைக்கிள் சொல்லுவாங்க. ஸோ கேஸ் டர்பைன் முடிஞ்ச பிறகு அடுத்தது வந்து லெனாயர். லெனாயர்ஸ் வந்து பல்ஸ் ஜெட் இன்ஜின், பல்ஸ் ஜெட் இன்ஜின் யூஸ் பண்ணுவாங்க. இதில் நோ கம்ப்ரஷனே இருக்காது. அதான் இது சிறப்பம்சம். அப்போ இங்கே டேஷ் போட்டுடணும். இவன் மற்றபடி அட்கின்சன் என்ன இருக்கோ அதே தான். இது எல்லாமே வந்து கேஸ் பவர் சைக்கிள். மொத்தமும் வந்து கேஸ் பவர் சைக்கிள் சொல்லுவாங்க இது எல்லாமே. வேப்பர் பவர் சைக்கிளில் ஆக்சுவல் சைக்கிள் வந்து வேப்பர் பவர் சைக்கிள் யார் இருக்கான்னா ரேங்கைன் இருப்பார். ரேங்கைனில் ஸ்டீம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்டீம் பவர் பிளான்ட்டில் யூஸ் பண்ணுற சைக்கிள். இது என்ட்ரோபி ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் இருக்கும். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன், என்ட்ரோபி எக்ஸ்பேன்ஷன், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் ரிஜெக்ஷன். ஸோ ஆக மொத்தம் இதான் வந்து நம்ம சைக்கிளோட சகாப்தம். எல்லா சைக்கிளும் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு கம்ப்ளீட் பிக்சர் ஆஃப் சைக்கிள் வந்து இது மூலமே கிடைக்கும். ஆனால் வந்து எல்லாத்துக்கும் முழு முதற் கடவுள் யார் அப்படின்னா கார்னாட் தான் முழு முதற் கடவுள். அவர் இல்லைன்னா எந்த இன்ஜினும் எந்த டிவைஸும் ஓடி இருக்க முடியாது. ஸோ ஹீட் இன்ஜின் வந்து முதல்ல இது பண்ணுறதுக்கு இவர் உதவிகரமாக இருந்தார்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி தான் ஃபஸ்ட்டு 4 ப்ராசஸாக எது அப்ளிகேஷன் சொல்லிட்டு நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுன்னா இதில் இருந்து ஒரு கேள்வி வந்து எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் போனாலும் சைக்கிள் வரும் ப்ராசஸ் மட்டுமே தெரிஞ்சு இது பண்ணலாம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து இதுக்கு வந்து சிஎஸ்சி பிட்டு, ஐடியல் சைக்கிள் பிட்டு வந்து சிஎஸ்சி. இது ஓவியா. இதுக்கு வந்து டீசலுக்கு வந்து டிபி வைக்கிறது. பிரைட்டானுக்கு வந்து பிரைட்டான் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சைக்கிள் பிபி. லெனாயர் வந்து நோ, அட்கின்சனும் லெனாயரும் ஒன்றே தான். ஆனால் லெனாயரில் நோ கம்ப்ரெஷன். ரேங்கைன் வந்து ரேங்கைனும் பிரைட்டானும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஸ்டீமு, அது கேஸு. ரேங்கைன்லேயும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான், பிரைட்டான்லேயும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான். ஆனால் இவன் ஸ்டீமு, இவன் கேஸ் பவர் சைக்கிள். இப்படியாக எத்தனை சைக்கிளுக்கு 3, 6, 9, 10 சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பக்கா மெக்கானிக் இன்ஜினியர். சரியா? 10 சைக்கிளும் ப்ராசஸ் செஞ்சாலே நீங்கள் பக்கா மெக்கானிக். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.